குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க கீதாஞ்சலி மேடம், இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன பிடிச்சது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஹலோ சார், நம்ம சப்கான்சியஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சார். நம்ம சப்கான்சியஸ்ல நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இதை பண்ணா நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் சார். சார், வெரி குட். நெக்ஸ்ட் மத்தவங்க சொல்லுங்க. எல்லாருமே கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினால் மட்டும்தான், உங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு டிக்ளேர் பண்ண மட்டும்தான் அதுவும் உங்களை வந்து சேரும். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் குருராஜன் சார், பேசுங்க. சார், இந்த முக்கியமாக கடைசியா மாத்திரை சார் அவர் சொன்னது வந்து, ஒரு விதையை வந்து நல்ல பராமரிப்பாளர் நல்ல தோட்டக்காரர்களை கொடுத்தா அது நல்ல வளர்ச்சி அடையும். அதே அந்த விதை வந்து எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அழிஞ்சு போகும் சொன்னாரு. இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கையில் ஒரு முக்கிய விதையை கொடுத்துருக்காங்க, வெஸ்டீஜ்னு. அதை நம்ம வந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம பராமரித்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஓட்டமாக மலரும். ஆனால் இது நம்ம வெஸ்டீஜ் அப்போ பண்ணலான்னு கவனிக்காமல் இருந்தோம்னா அது வந்து நம்ம கையிலேருந்து இருக்குமே தவிர ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ரொம்ப அருமையாக சொன்னார் அவரை. வெரி குட். அவ்வளோதான். எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறோம் மீன்ஸ் அதை பற்றி பேசணும். 10% தான் நம்முடைய ஐடியா, நம்முடைய நாலேஜ். 90% சக்சஸுக்கு காரணம் அதை செயல்படுத்துதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஆற்றலும் திறமையும் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டலன்னா அது வீண் அப்படின்றத தெளிவா சொன்னாரு. எத்தனை பேர் அதை வெளியே காட்ட போறோம்? எத்தனை பேர் செயல்படுத்த போறோம்? ஒரு ட்ரைனிங், ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டா அந்த இடத்துல உட்காரணும். இன்னைக்கு சென்னையில உமன்ஸ் சிஎன்டி இருக்கு, திருச்சியில கிட்டி பார்ட்டி இருக்கு, ப்ராடக்ட் லான்ச் ஆகுது. அது இல்லாத 14ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் நம்ம டீமுக்காக, நம்ம டீம் விக்டரிக்காக மேடமுடைய தலைமையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வைக்கிறது. அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ட்ரைனிங்ல உட்காரணுமா வேண்டாமா? இப்போ டிக்கெட் அது வந்து எல்லாருமே லீடர்ஸ், உங்க லீடர்ஸ் வந்து டிக்கெட்டுகளை புக் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க லீடர்ஸ்ட டிக்கெட் கேட்டுங்க. டிக்கெட்டு ஆல் ஃபுல் ஆயிடுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் முடிவெடுக்கணும், சரியா? சென்னையில இருந்து அந்த ட்ரைனிங்ல போய் கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நான் முடிவெடுத்துட்டேன். நீங்க எத்தனை பேர் முடிவெடுத்திருக்கீங்க? உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய வெற்றிக்கான முதல் படி. அந்த செயல்பாடு தொடர்ந்து செய்யும் போது ஒருத்தர் 10 மைல் தூரம் நடந்து போனா கூட முதல் ஸ்டெப் அவரு தான் எடுத்து வைக்கணும். 1 மைல் நடந்து போனாலும் முதல் ஸ்டெப் அவர் தான் எடுத்து வைக்கணும். 100 அடி நடந்து போனாலும் முதல் அடியை அவர் தான் எடுத்து வைக்கணும். அப்ப இது நமக்கான வியாபாரம், நம்ம குடும்பத்திற்கான வியாபாரம், 3 தலைமுறைக்கும் வருமானம் தரக்கூடிய வியாபாரம், பேசிவ் இன்கம். அப்ப இதை வந்து எப்படி நம்ம உருவாக்கணும்? குருராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விதை நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த விதையை எப்படி நம்ம பராமரிச்சு அதை சரியான நிலத்துல போட்டு அதுக்கு சரியா உரம்,
தண்ணியெல்லாம் கொடுத்து அந்த மண்ணை பக்குவப்படுத்தி அந்த விதையை போட்டு வளர்த்து அதை மற்றவங்ககிட்ட இருந்து பாதுகாத்து அதை இன்னும் வளர்த்து சரியான மகசூலை எப்படி எடுக்க போறோம். இன்றைக்கு நம்மகிட்ட இருக்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் டாஸ்க். இப்ப போன வாரம் திருப்பூர்ல ஒரு நண்பர் இறந்தாரு. ரோட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருந்தவர் தான் நம்ம வெஸ்டி நண்பர், எல்லாருமே பாத்தீங்க. ஸோ ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்தவர் ஒரு 2 வீலர் இடிச்சு அவர் விழுந்து அவர் இறந்துட்டாரு. அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய இந்த குடும்பம், இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை வந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை பாக்குறோமா, நம்ம அதை செய்யறோமா அப்படின்னா பெரிய கேள்வி. கரெக்டா? எல்லாருக்கும் அதாவது ஏதோ ஒரு இழப்புல நம்ம போகும்போது, ஒரு இறப்புல அங்க ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். நான் எத்தனை நாள் சொன்னேங்க பிளாக் சாயில் எடுத்துக்குங்கன்னு, அவர் எடுத்துக்கவே இல்லைங்க அப்படின்றோம். ஆனா அதே பிளாக் சாயில் நம்ம எடுத்துக்கிறோமா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்கடேஸ்வரர் அப்படின்ற நண்பர் இறந்த பிறகு அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்னன்னு பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன லெவல்ல இருக்கோம், நம்முடைய பினான்சியல் என்ன, எதிர்காலம் என்ன, எப்படி நம்ம அதை பேஸ் பண்ணிருக்கோம், பசங்களுடைய படிப்புக்காக என்ன நம்ம ஒரு செக்யூர்ட் இன்கம் வச்சிருக்கோம், திருமணத்திற்காக என்ன வச்சிருக்கோம், இல்ல அவங்களுடைய ஃபியூச்சருக்காக என்ன வச்சிருக்கோம், நம்ம குடும்பத்தினுடைய அடுத்த வாரிசுகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம். அப்போ ஒரு நல்ல அற்புதமான ஒரு விதை நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. இதை சரியா வளர்த்தாதான் அது ஒரு ஆலமரமா வரும். நம்ம அதை கண்டுக்கவே இல்லைன்னா அது விதையா தான் இருக்கும். விதையா காஞ்சி போயிடும், இல்ல ஏதோ ஒரு குருவியோ காக்காயோ சாப்பிட்டு போகும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ நம்முடைய ஆழ் மனதுல நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்ம அதை எப்படி நம்ம உள்வாங்குறோம், எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உள்வாங்குறோம், எப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை வெளிவரும். நம்ம கெட்ட விஷயங்களே நிறைய பேசிட்டு இருந்தா கெட்ட விஷயங்களை தான் உள்வாங்குவோம். அடுத்தவங்களை பற்றி குறையே நிறைய பேசிட்டு இருந்தா அதை தான் நம்ம உள்வாங்குறோம். அடுத்தவங்களை பற்றி நிறைகளை பேசுங்க, பாராட்டுங்க. அப்போ அது அந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ள வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராக மாறணும், ஒவ்வொருத்தரும் ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வரணும், என் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வரணும் அப்படின்றத முடிவெடுங்க. நீங்க அவங்க வரணும் முடிவெடுத்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. அதான் வெஸ்டிஜனுடைய பிளானே. நீங்க வந்து பாலி சார் அத்தனை பேருடைய இதயங்கள்லையும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவரை பற்றி புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, அவரோட பழகுனவங்க இன்னைக்கு வந்து அவரை எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் அப்படி, அவருடைய ஆட்டிடியூட். எல்லாரும் நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பிளானே அது மாதிரிதான் உருவாக்கி இருக்காரு. இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. அதேதான் வெஸ்டிஜனுடைய பிளானும். அப்ளைனும் அதான் சொல்றாங்க, நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிப்போம். அப்போ உங்களை ஜெயிக்க வைக்கிறது உங்க அப்ளைன் தயாரா இருக்காங்கன்னா அவங்களோட பயணம் பண்ணுங்க, அவங்களோட டெய்லி பேசுங்க. நீங்க விஎம்சிஎம் மெம்பர் ஆகணும்னா அவங்களும் விஎம்சிஎம் மெம்பர் ஆயிடுவாங்க. அதனால அவங்க உங்களை ஜெயிக்க, உங்களை விஎம்சிஎம் மெம்பர் ஆகிறதுக்கு அவங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. நீங்க நிறைய லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தரும் திறமைசாலிங்க. யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. திறமை இல்லாம எல்லாருமே ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்கனவே வச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்டு இருக்கிறோம், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எல்லாருமே திறமைசாலியை தான். ஆனா நமக்குள்ள இருக்கிற திறமையை நம்மளே குறைச்சி மதிப்பிடுறோம். நம்மளை குறைச்சி மதிப்பிடும் பொழுதுதான் நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறதுக்கு தயங்குறோம். நம்ம வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தட்ட சொல்றதுக்கு தயங்குறோம். ஏன்னா நம்ம கம்பெனியை பற்றி நம்ம உயர்வான எண்ணங்களை இன்னும் வளர்த்துக்கல. நம்ம கம்பெனில உயர்வான விஷயங்கள் நமக்கு இன்னும் கிடைக்கல. நம்ம செக் 10,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு பதிலாக 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா என்ன, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை. இன்னைக்கு ப்ராடக்ட் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு,
பிளான் மேல நம்பிக்கை இருக்கு. கம்பெனி 20 வருஷமா இருக்க கம்பெனி. மற்ற கம்பெனி மாதிரி வந்து வந்து போற கம்பெனி இல்ல. 20 வருஷமா இருக்க கம்பெனி. இவங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அந்த கம்பெனி பத்தி பேசுறதுக்கு என்ன தயக்கம்? சார் எப்படி சார்? அவர் பெரிய ஆள் சார். பெரிய ஆளுங்கள்லாம் கொரோனாவுக்கு பிறகு நிறைய பெரிய ஆளுங்களா இல்ல. வெளியே வேஷம் தான். உள்ளுக்குள்ள நிறைய கடனோட இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பெரிய ஆளுங்க தான். ஆனா அவங்களுக்கு ஆரோக்கியம் வேணும். அப்ப அதையே நம்ம கொடுக்க கூடாது. இன்னைக்கு இந்த 300 பிவி 300 பிவி ஒவ்வொருத்தரும் வாங்கணும், ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணணும்ன்ற ராஜன் சாருடைய பிளான் ரொம்ப அற்புதமா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அதை பேசுறதுக்கு நமக்கு தயக்கம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குங்க, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்குங்க, இப்படிதான் பேசி பழகிட்டோம். மாத்துங்க, எண்ணங்களை மாத்துங்க, சிந்தனைகளை மாத்துங்க, செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இல்ல இந்த 300 பிவில இவங்களுக்கு 300 பிவி இவங்க வாங்க முடியும், இவங்களுக்கு தேவை இருக்கு, மாசம் 10,000 ரூபாய் தொடர்ந்து வாங்குறதுனால ஒரு 4 மாசம் தொடர்ந்து வாங்கி அவங்க தொடர்ந்து அவங்களுடைய டீம்லயும் ஒவ்வொருத்தரையும் வாங்க வைக்கிறதுனால 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னா ஏன் அதை செய்யக்கூடாது? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சரியான வழி தெரியாம தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. சரியான வழியை காட்டுவோம், சரியான வழியில நம்ம நடந்து போவோம், நம்ம அந்த வழியை காட்டுவோம். இன்னைக்கு தமிழ் மேடம் முடிவு எடுத்தாங்க, 300 பிவி வாங்கினாங்க. அது மாதிரி எத்தனை பேர் முடிவெடுத்து 300 பிவி வாங்கிருக்கீங்க? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இது முடியும் நம்புறீங்க? இந்த 300 பிவியை நம்ம செயல்படுத்த முடியும். குட். கீதாஞ்சலி மேடம் வாழ்த்துக்கள். சார் நான் நம்புறேன் சார். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். முதல்ல 300 பிவி நீங்க வாங்குங்க. அந்த வாங்குற அந்த இன்வாய்ஸ அப்படியே லேமினேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம பிசினஸ்கார டூல். நீங்க 300 பிவி வாங்குறன்றதை இன்னொருத்தர போய் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, பாருங்க எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களா நான் வாங்கியிருக்கேன்னு காட்டுங்க. அப்ப அவங்க அதை நோட் பண்ணுவாங்க. 300 பிவி வாங்கிட்டீங்க, ஓகே ஃபைன், சூப்பர். அப்ப மாதம் இதெல்லாம் தேவை இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் இருக்கு, இங்க 300 பிவிக்கு இருக்கு அப்படின்றத அவங்க நம்புவாங்க. சில விஷயங்களை நம்ம சொல்றதை விட செஞ்சாதாங்க மற்றவங்க அதை செய்வாங்க. ஒரு அப்ளைனா நான் செய்யாம நான் என் டீமுக்கு சொன்னேன் அப்படின்னா என் டீம்ல உள்ளவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டேன். இது டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க. சார் நான் ஒரு 4 பேரை காட்டுறேன் சார், அவங்கள்ட்ட பேசுங்க சார், அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது ஆள் சேர்க்கிற வியாபாரம் கிடையாது. முதல்ல நீ வாங்கணும், ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணணும், அப்புறம் தான் ஷேர் பண்ணணும். இந்த பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஆளுங்களும் அவசர அவசரமா அவர் வந்துட்டாருன்னா சூப்பர் ஆயிடுவாரு, இவர் வந்துட்டாருன்னா சூப்பரா பண்ணிடுவாரு. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சரியா புரிய வச்சிட்டீங்கன்னா அவரு முதல்ல வருவார். அவர் இன்னொருத்தர் வந்து பிளான் சொன்னா தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்னொருத்தர் ப்ராடக்ட்டை பற்றி பேசுனா பேச வேண்டாம். அவர் உள்ள வராம அவரு காட்டுற ஆளுங்கிட்ட நீங்க பேச வேண்டாம். இது யாருடைய வியாபாரம்? என்னுடைய வியாபாரம்னா நான் முதல்ல பொருளை யூஸ் பண்ணணும். நான் பொருளை யூஸ் பண்ணாம இன்னொருத்தர் போய் எப்படி ஷேர் பண்ண முடியும்? அது மாதிரி பண்ணனால தானே இன்னைக்கு 17 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2 கார்கள் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இந்த ப்ராடக்டை நம்பல, இந்த பிசினஸை நம்பல, இந்த பிளானை நம்பல, இல்ல இந்த கம்பெனில இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை நம்பல அப்படின்னா நான் எப்படி இன்னொருத்தர் போய் பேச முடியும்? நம்ம டீமை நம்பல, டீம் விக்டரி நம்பி இருக்கிறவங்க தானே இன்னைக்கு நம்மோட வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இதுலயும் இந்த டீம் என்னை ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஐபிஎல்ல டீம் மாறுறாங்க. ஏன்? இந்த டீம்ல இருந்தா ஜெயிக்க முடியாது, அந்த டீம்ல தான் நம்ம வின்னிங் டீம்ல இருக்கலாம். வின்னிங் டீம்ல இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களா, இல்ல வேற லாஸ் பண்ற டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? சொல்லுங்க சாரதி, பேசுங்க. எல்லாரும் மௌனம் வருதமா? ஹலோ, மைக் ஆஃப் ஆயிடுச்சா? ஜெயிக்கிற டீம்ல தான் சார் எப்பயுமே டிராவல் பண்ணுவாங்க.
பந்தயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓடுற குதிரை தான் பந்தயம் கட்டுவாங்க தவிர ஓடாத குதிரைகள் பந்தயம் கட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம ஜெயிக்கிற டீம்ல எடுத்துருவோம் சார். நான் ஜெயிக்கணும் அப்படின்றது எல்லாருமே ஆர்வமா இருக்கிறோம். ஆனா பேசக்கூட யாரும் தயாரா இல்லை. அதாவது பேசுறதுக்கு எப்போ நீங்க தயாராயிட்டீங்களோ அப்போ நீங்க வின்னிங் டீம்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்க பேச தயாரா இல்லையோ இன்னொன்னு வெற்றிக்கு நீங்க தயாராகலன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றிய நீங்க தான் முடிவெடுக்கணும், இன்னொருத்தர் இல்ல. நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். தப்பா எடுத்துக்காதீங்க. குட் மார்னிங் சார். மாத்த முடியுமே தவிர இன்னொருத்தர் நம்மளை மாத்த முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம தான் மாத்தணும், நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம தான் மாத்தணும். இந்த கமலநாதன் சார் ரொம்ப கிளியரா ஃபீல்டுக்கு கிளம்பியிருக்காரா, வேலைக்கு கிளம்பியிருக்காரா தெரியாது, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறாரு கமல் லோகநாதன். ஸோ இதுதான், அதாவது காலைல ஜூம் மீட்டிங்காக அவரு ரெடியா இருக்காரா தெரியாது, அவர்கிட்டயே கேட்கலாம். உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். சார் எல்லாருக்கும் சக்சஸ் வணக்கம் சார். சூப்பர் மார்னிங். வெற்றிக்காக தான் சார் ஓடிட்டு இருக்கோம் சார். அந்த ஒரு கான்செப்ட் தான் சார். மணி தான் சார். வெஸ்டேஜ்ல நிறைய கொடுக்கும். பிலீவபிளா ஓடணும் சார். அதான் சார் இருக்கு. ஏன்னா நம்ம பேச்சு காத்தோடு போயிடக்கூடாது. நம்ம பேச்சு செயலா மாறணும். அதுக்காக தான் சார் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா சக்சஸ் வரும் சார். ஏன்னா நம்மள ஒரு 39 பேர் இருக்கோம், ஒருங்கிணைஞ்சு ஒரே எண்ணத்தோட இருக்கோம். நிச்சயமா மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும். அதான் சார். இன்னைக்கு ட்ரைனிங்ல உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு ட்ரைனிங்லையா? ஆமா சார், அதான் மெடிடேஷன் நல்லா இருந்துங்க சார். அதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் சொன்னீங்க, பிரீத் சூப்பரா இருந்தது சார். உண்மையில ஒரு அற்புதமான ஒரு இது சார். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்ணேன். அந்த மாதிரி பிரீத் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் நிறைய யோகாலாம் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல பார்க்கல சார். அதாவது நல்லங்களை இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள இழுக்கும் போது பாசிட்டிவ் வைப்ரஸ் இழுத்துக்கணும், வெளியிடும் நல்ல விஷயம் சார். அது கண்டினியூவா செய்யும் போது பார்த்தா நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த கடல் அலைகளை டச் பண்ற மாதிரி நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வரோம். ஆமாங்க சார். ஏன்னா நடைமுறைகள் தான் சார். இப்ப என்னன்னா வார்த்தைகள் செயல்லாம் மாறணும் சார். தடைகள் எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி நமக்கு இருக்கிற டீம் லீடர்ஸும் நிறைய சந்திச்சிருப்பாங்க. பட் அதை நம்ம எடுத்துக்கணும் சார். ஏன்னா எல்லாருக்கும் தடைகள் இருக்கு சார். மிகப்பெரிய தடைகள் இருக்கு. அது நம்ம தான் முயற்சி பண்ணி இன்வால்மெண்டா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இழுக்கிறாங்க சரி இதுக்கப்புறம் நம்மளால இழுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க சார். அதான் சக்சஸ் இல்லாதது காரணம் தான். நம்ம ஒரு கையில எடுத்துட்டோம், ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டோம். இப்ப எல்லாருமே ராஜன் சாரா மாறணும். அப்ப அவரு நம்மளோட அதிகமா தடைகளை சந்திச்சிருப்பாரு. அந்த தடைகளை நம்மளும் வந்து உடைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் சார். இன்னைக்கு நிறைய பேர் அது தயாரா இல்ல. அதுதான் வார்த்தைகள் செயல்லாம் மாறணும். எப்படி சொன்னாலும் அதுதான் வரும். நான் ஆர்வமா இருக்கேன் சார். ஏன்னா கண்டிப்பா எனக்கு வார்த்தைகளாக மாறும், வார்த்தைகள் செயல்களாக மாறும். என்னோட டார்கெட் மாறும். ஆமாங்க சார். ஏன்னா முடிவு பண்ணியாச்சு, அது சீக்கிரமா பெறணும் சார். அதுதான் வேற எதுவும் இல்ல. விஎம்சி முடிவு பண்ணியாச்சு. சோ அது சீக்கிரமா பெறணும். அதுக்கான சாத்தியக்கூறு தான் தேடிட்டு இருக்கேன். இந்த ஜூம் கூட அதுக்காக தான். இல்ல எல்லாமே அதுக்காக தான். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளும் அதுக்காக தான். பட் எல்லாருக்குமே எல்லாமே ஒரே நாள்ல கிடைச்சிடாது. ஆனா தொடர்ந்து செய்யும் போது கட்டாயம் கிடைக்கும். கண்டிப்பா. ஒரு இடத்துல நம்மளுடைய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது நம்ம போக்கஸா அங்க அதுலயே போக்கஸ் பண்ணோம்னா மற்ற எந்த தடைகளை வந்தாலும் சரி அங்க போய் சேருவோம். இத்தனை மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு பிக்ஸ் பண்ணிட்டு கிளம்புனா கூட அங்க டேக் டைவர்ஷன் கூட நம்ம சுத்தி கரெக்டா போயிடுறோமா இல்லையா? நம்மளுடைய நோக்கம் ஒண்ணுதான், அங்க போகணும், அந்த இடத்துல போய் சேரணும். அப்போ அதுக்காக நம்ம எந்த தடைகள் வந்தாலும் இல்ல இந்த ரோடு டைவர்ட் பண்ணி விடுறாங்க அதனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு திரும்புறது இல்லை. ஆனா நிறைய பேரு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிருக்கோம், விஎம்சி மெம்பர் ஆகணும். அப்ப விஎம்சி மெம்பர் ஆகணும்னு நீங்க கோலை பிக்ஸ் பண்ணிட்டு நிறைய தடைகள் வரும், கட்டாயம் வரும். அது உங்க அப்ளைன் மூலமா இருக்கலாம், டவுன்லைன் மூலமா இருக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்க மூலமா இருக்கலாம். எத்தனையோ தடைகள் வரும். கிருஷ்ணகிரிக்கு 14ஆம் தேதி ட்ரைனிங் போனா அதுல ஒரு சில தடைகள் வரும். அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள்,
ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஆனா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலன்னா வருத்தப்படுவாரு. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். எனக்கு கூட ஒரு 3 இன்விடேஷன் வந்திருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. அதே நாள்ல. ஆனா அதே நாள்ல நான் கிருஷ்ணகிரில தான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லல, நடந்துட்டு இருக்க விஷயத்த சொல்றோம். நடக்கணும், இதை செய்யணும், இதுதான் நம்முடைய லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதுதான் சொல்றோம். எது முக்கியம் அதை ப்ரையாரிட்டி கொடுக்க அதை கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தா ஜாலியா இருக்கும், டைம் பாஸ் ஆகும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் என்ன? வெட்டியா பேசணும் பேச்சாயிடும். ஆனா வெற்றிக்கான பேச்சு என்ன அப்படின்னா, நம்ம வெஸ்டீஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெஸ்டீஜை பற்றி 4 பேர்ட்ட பேசுறது. வெட்டியா பேசுறதுக்கும் வெஸ்டீஜை பற்றி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெட்டியா பேசினா நம்ம நேரம் வீணாயிடும், இந்த நிமிஷத்தை யாரும் திருப்பி தர முடியாது. ஆனா வெஸ்டீஜை பற்றி பேசினா சக்சஸ் நமக்கு வரும், தொடர்ந்து நம்ம தலைமுறைக்கு பணம் வரும், நம்ம எதிர்பார்த்த விஎம்சிஎம் மெம்பர் நம்ம ஆக முடியும், அதன் மூலமா பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சோ புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். புடிச்சு செய்யணும், புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். வெஸ்டீஜை புரிஞ்சு செய்யணும். வெஸ்டீஜை தெரிஞ்சுக்கிட்டு ஊன்னு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசுறது வேற. புரிஞ்சுக்கிட்டா தெளிவா அழகா நம்ம எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆஃபரும் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சவங்க எல்லாரும் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. கோவா ஆஃபர் கொடுத்தாங்க, நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் போயிட்டு வந்தோம். அடுத்தது தாய்லாந்து ஆஃபர் கொடுத்தாங்க, நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் போனாங்க. அதுல நம்ம ஒரு பேட்ச் தனியா 40 பேர் போயிட்டு வந்தோம். அப்ப இது எல்லாமே புரிஞ்சு செஞ்சவங்க சக்சஸ் ஆனாங்க. இப்ப கூட 5 crore பூல், அதாவது நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நம்ம பல பேரை உருவாக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அப்ளைனையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, நம்ம டவுன்லைனையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், தப்பு கிடையாது. ஆனா நம்ம டீமை நம்ம வழியை நம்ம தான் தயார்படுத்தணும். நம்ம டீமை நம்ம தான் தயார்படுத்தணும். நமக்குன்னு ஒரு டீமை நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளை நம்ம உருவாக்கணும், நமக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரணும். விஎம்சிஎம் மெம்பர் ஆகிறது நிறைய பேருக்கு பின்னாடி விஎம்சிஎம்னு போட்டிருக்காங்க, தப்பு கிடையாது, நல்லது, நல்ல விஷயம். அந்த எண்ணங்களை வளர்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அதற்கான செயல்பாடுகளை வளர்க்கணும். நான் கன்னியாகுமரிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா கன்னியாகுமரிக்கு போறதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணல, ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிக்கெட் புக் பண்ணல, அதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ணல. இல்ல கார்ல போனா அதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ணல. நான் வீட்டுல தான் உட்காந்துருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே போகல. ஆனா நான் கன்னியாகுமரிக்கு போறேன் நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். எங்க? என் வீட்டுல உட்காந்துட்டேன். சென்னையில உட்காந்துக்கிட்டு நான் கன்னியாகுமரிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு தவிர அதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ணல. அதை பற்றி நான் எதுவுமே அதுக்கான எந்த நடவடிக்கையிலையும் இறங்கல, எந்த செயல்பாடும் பண்ணல. ஆனா நான் கன்னியாகுமரி போயிருவேன் சார் நான் கன்னியாகுமரிக்கு போறேன் சார். ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போகணும் அப்படின்னா நாம ஏற்கனவே பதிவு பண்ணதுதான். முதல்ல பாஸ்போர்ட் எடுங்க, சில்வர் டைரக்டரா மாறுங்க, உங்க அப்ளை கூட உட்கார்ந்து அதுக்கான என்ன செய்யணும்ன்றதை கேளுங்க. எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணணும், எத்தனை 1-to-1 பண்ணணும், எத்தனை ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணணும், நான் எப்படி பேசணும் கேளுங்க. சொல்லி தர்றதுக்கு அப்ளைன்லாம் தயாரா இருக்காங்க. இல்லையா சொல்லி தர்றதுக்கு கிருஷ்ணகிரிக்கு சனிக்கிழமை நாங்க வர்றோம், சொல்லி தர்றோம். நாங்க எதை அடைந்தோமோ, நாங்க எப்படி செஞ்சோமோ, என்ன செஞ்சதுனால இன்றைக்கு வெஸ்டீஜ்ல இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கோ அதை நாங்க சொல்லி தர தயாரா இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிரியாணி மாஸ்டர் கூட ஒரு வருஷம் இருந்து அவர்கிட்ட திட்டு வாங்கி கொட்டு வாங்கி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆனவர் தான் அப்புறம் மாஸ்டர் ஆகுறாரு. கரெக்டா? ஒரு சலூன்ல போனா கூட அவர் எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் தான் முதல்ல கிளீன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு செஞ்சுதான் வாங்குறாங்க. ஒரு டெய்லர் அது மாதிரி தான் உருவாகுறாங்க. எல்லாமே எல்லாம் எந்த இடத்துல போனாலும் ஒரு மெக்கானிக் அங்க ஸ்பேனர்ல எத்தனை அடி வாங்கிப்பாரு அந்த மெக்கானிக், அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பெரிய மெக்கானிக் ஆயிடுவார். அவர் எல்லா வண்டியும் பிரிச்சு மேய்வார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல கத்துக்கணும், முதல்ல அப்ளைன்னு சொல்றதை கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த பதவியில வேணாலும் இருக்கலாம். ஆனால் வெஸ்டீஜ்ல உங்க அப்ளைன் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வெஸ்டீஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நாலேஜை நம்ம வாங்கிக்கணும். முதல்ல அவங்களுடைய நாலேஜை வாங்கினாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும்.
அவங்க நான் சொல்லுவேன், ராஜன் சார்ட 25 லட்சம் வேணுமா, அவர் என்ன பண்றாரு அதை டெய்லி பண்ணணும். நம்ம டெய்லி ஜூம் மீட்டிங் பண்றாரு, டெய்லி ஹால் மீட்டிங் பண்றாங்க, டெய்லி 1-to-1 போறாரு, ராஜன் சார் ஹோம் மீட்டிங் போறாரு, எல்லாம் பண்றாரு. ஏன்? இதெல்லாம் தான் வெஸ்டீஜ்ல ஜெயிக்கிறதுக்கான அடிப்படை தகுதிகள். இன்னும் இந்த 25 லட்சத்தை 30 லட்சமா மாத்தணும்னா அதை செய்யணும். மேடம் 8 லட்சத்தை 10 லட்சமா மாத்துறதுக்கு என்னென்ன செய்யறாங்க, எத்தனை மீட்டிங் போறாங்க, எத்தனை ட்ரைனிங் போறாங்க, எத்தனை 1-to-1, எத்தனை ஹோம் மீட்டிங். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நீ 10 பேரை கூப்பிட்டு உட்கார வை, அப்பதான் நான் வருவேன், நான் பெரிய லீடர், நான் பெரிய லீடர், நான் வரேன்னா நீ 10 பேரை உட்கார வைக்கணும், 50 பேர் இருந்தா தான் நான் வருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஒரு விதையும் ஒரு ஆலமரத்துக்கு சமம். இந்த ஆலமரம் எப்போ எப்படி எங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. எங்க யாருக்குள்ள எந்த திறமை இருக்கு, யாருக்குள்ள எந்த அளவுக்கு அவங்களுடைய பயர் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்க முடியுன்றதை நம்ம கணக்கு போட முடியாது. அது அவங்கதான் முடிவெடுக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வெற்றிக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இல்லாத இடத்துல வெற்றியை தேடிட்டு இருக்காங்க. இருக்கிற இடத்துல வெற்றியை தேடுறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா வெஸ்டீஜ்ல வெற்றி நிறைய இருக்கு, பணம் நிறைய இருக்கு. இங்க வந்து தேடுறவங்க சரியான வழியில தேடினா பணத்தை சம்பாதிக்க முடியும். எந்த நாய் யாரு நாய் இப்படி வந்து நாட்டம் பண்ணுது, பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சில பேர் ஷேர் பண்ணீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணல. பண்ணாதவங்களுக்கு வாழ்த்துக்கள், பண்ணவங்களுக்கு நன்றி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பரமசிவம் சார், ஆவடியிலேருந்து பேசுகிறோம். இப்போ எனக்கு பிடிச்சது என்னன்னா, அப்பா அம்மாவை வந்து நம்ம என்னதான் அவங்க வயசான நேரத்தில் குறைகளை சொன்னாலும் கூட அதை சரி பண்ணணும்னா அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து அவங்கள எங்கெல்லாம் கூட்டு போனோன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு கூட்டு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவங்க கூட வந்து ஒரு நண்பராக கூட போகணும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாம் வந்து அவங்க மனசுல என்ன இருக்குதுன்றத வந்து நமக்கு சொல்லுவாங்க, நாமளும் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அற்புதமான கருத்து ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நம்முடைய பொது வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்களோட இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். கடைசி அதாவது வயசான நேரங்கள்ல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். வயசான காலத்துல அவங்களோட பேசவே துணை இருக்காது. அப்போ ஒரு துணையா இருந்து யார் யார் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே பேருக்கு அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை. கரெக்டா? அதுக்கப்புறம் அப்பா அம்மா இறந்த பிறகு, சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார், எங்க அப்பா இருக்கும்போது அவர் அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார், நான் பேசவே இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் வேண்டாம். அப்பா அம்மா இல்லாதவங்க நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா இல்லையேன்னு. ஆனா இருக்கிறவங்க நிறைய பேர் அலட்சியப்படுத்துறாங்க. அலட்சியப்படுத்தாதீங்க, நாளைக்கு நமக்கும் வயசாகும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு. நாம செய்யற தானமும் தர்மமும் எல்லாமே பல மடங்கா திரும்பி வரும். நாம செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு திரும்பி வரும். அதேதான் நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே. அதனால அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான், சிறப்பான விஷயம். அப்பா அம்மாவை யார் கவனிச்சுக்கிறாங்களோ, யார் கடைசி வரைக்கும் நல்ல பொறுப்பா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளே கூட வந்து எல்லா வேலையும் செய்வார். அப்பா அம்மா மட்டும் இல்ல, பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்ககிட்ட நல்ல அனுசரணையா நம்ம நடக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார், ஜெகதீஷ் வாணியம்பாடி சார். அது ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார். நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம் வெளியே அமைச்சிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டு வர விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல வந்து மைத்ரேஜஸ் அவர் ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு வந்து பெட்ரோல் கூடுன்னு சொன்னாங்க. கொடுக்கும்போது அது பல மூலியமா எல்லாருக்குமே உங்க வாய்ஸ் வெஸ்டேஜ் மூலியமா எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார், ஓகே. குட் மார்னிங் சார், திருப்பூர்ல இருந்து மணிமேகலைங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு மீட்டிங்ல வந்துங்க சார், சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவையும் மாமனார் மாமியாவையும் எப்படி பாத்துக்கணும்
அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்டேங்க சார். நான் அது படி நல்லாவே பாத்துக்கிறேங்க. இருந்தாலும் வந்து இன்னும் பெஸ்டா கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதாவது நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க சார். வெரி குட், ரொம்ப நன்றிங்க சார். வெரி குட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துங்க சார், லாஸ்டா வந்து நடந்தது மீட்டிங் வந்துங்க சார், விதை போட்டாதான் வந்து விதை போட்டா மட்டும் பத்தாது, நம்ம இன்னும் அதை தண்ணி ஊத்தி நல்லா உரம் போட்டு நல்லபடியா டெய்லியும் பாத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து நம்ம அந்த செடியில இருந்து ஒரு பூ கூட பொறிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேங்க சார். அதையும் நான் முதல்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்லபடியா இதுவும் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இன்னமும் எனக்கு பெஸ்டா கத்துக்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஓகே மேடம், உங்க அப்ளைன்ட்ட கரெக்டா நீங்க கேளுங்க, சரிங்க, ஓகேங்க சார். அடுத்த கட்டத்துக்கு என்ன வழி, அடுத்த லெவலுக்கு நான் எப்படி போகணும், என்ன செய்யணும். ஓகேங்க சார். 300 PV அப்படின்றாரு, அந்த 300 PV அது என்ன சார் கான்செப்ட், எல்லாமே கேளுங்க, புரிஞ்சுக்கிங்க, செய்யுங்க. ஸ்டார் க்ரூஸ் கப்பல்ல பயணம் ஆகிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார், நான் தயார் பண்ணிக்கோங்க சார். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி தயார் பண்ணிக்கோங்க சார். முடிஞ்ச அளவுக்கு இல்ல, அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யறது இல்ல, நம்முடைய முயற்சி முடிகிற வரைக்கும் செய்யறதுதான் முயற்சி. சரியான முயற்சி, சரியான வெற்றி என்ன அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னா அதை அடையிறது. அதுதான். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சார், முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் சார், வந்தா பாக்கலாம் சார், இல்லன்னா இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அது வேற விஷயம். பட் இப்போ வந்து உங்களுடைய முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டிப்பா வரைக்கும் நம்பிக்கை இருக்குங்க. இல்ல, அதுதான், அந்த முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப திருப்பூர் பழனிவேல் சாரா இருந்தாலும் சரி, சேகர் சாரா இருந்தாலும் சரி, முருகன் சாரா இருந்தாலும் சரி, இல்ல சரஸ்வதி மேடமா இருந்தாலும் சரி, தமிழ் மேடமா இருந்தாலும் சரி, முடிவெடுத்தால் அந்த முடிவை நாம அடையிற வரைக்கும் விடக்கூடாதுங்க. நான் வரணும், நான் என்ன பண்ணணும், அத உங்க அப்பா தெளிவா கேளுங்க, நீங்க வந்தே தீர்வீங்க. முடிவெடுக்கிறது நம்ம தான், அதை செயல்படுத்துறது நம்ம தான். நம்ம அப்லைன் கிடையாது, நம்ம டவுன்லைன் கிடையாது. ஆனா அதுக்கான வழியை தேடுறது நம்ம தான். வழியை நம்ம தான் கேட்கணும். நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்றது உங்க அப்ளைனுக்கு தெரியாது. உங்க ஆசிரியர் நீங்க உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இல்ல நான் பாத்துக்குவேன் இல்ல, உங்க அப்ளைனோட இருங்க, தப்பு கிடையாது. அதனால நமக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. நம்ம அப்ளைனோட நம்ம பயணம் பண்றதுல எந்த அசிங்கமும் கிடையாது. அப்ளைனோட உட்கார்ந்து கேட்டு அதனால அவர் எப்படி கத்துக் கொடுக்குறாரு, என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு, என்ன பண்ண சொல்றாரு, அவர் செஞ்சதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அவர் சொல்றதையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்ளைன்ட்டே கேளுங்க. உங்களை ஸ்பான்சர் பண்ணவங்க உங்க அப்ளைன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் ஆக்டிவா இருக்காங்களோ அந்த அப்ளைன்ட்டே கேளுங்க. ஓகேங்க சார். தூங்கிட்டு இருக்கவங்க போய் கேட்டா பேசாம படுத்து தூங்கு அப்படின்னுவாங்க. ஆக்டிவா இருக்கவங்க கேட்டா தூங்க விட மாட்டாங்க. அவங்க என்ன செயல்பாடு செய்யறாங்களோ அதுதான் வெற்றி. ஓகேங்க சார், கண்டிப்பாங்க சார், நான் கத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமைதியா இருக்க அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இதே மாதிரி அமைதியா இருந்தா நம்முடைய வெற்றி எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஷேரிங்கும் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம பேசினா தப்பாயிடுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு. குட் மார்னிங் சார். ஷேர் ஆக முடியும். சார் குட் மார்னிங் சார், பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார் இங்க பேசிக்கிட்டு இருந்தோம் சார், காலையிலே வந்துட்டு சரி கஸ்டமர் வந்தாங்க. வரும்போது ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க இல்லையா சோப்பு, பச்சை கலர் சோப்பு, அசூர் சோப்பு, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு, அதே கொடுங்கன்னாங்க, அதை கொடுத்தேன். அடுத்தது இன்னொருத்தர் வந்தாரு, குக்கிங் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் வச்சிருந்தேன். என்ன சார் இது இவ்வளவு பெருசா இருக்கு என்னன்னு கேட்டாங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் சார், சொல்லிட்டு இருந்தேன், அதனால பேச முடியல சார். நல்லது, சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுமே செக்ஷன் நம்ம அட்டன் பண்ண தூங்கிட்டு இருக்கவங்க கூட தூங்காம தட்டி எழுப்பி விடுற மாதிரி இருக்கு. வாழ்க்கையில அடுத்தது என்ன அச்சீவ் பண்ணணும்ன்றது எல்லாருக்குமே இது ஒரு பாடம் தான் சார்.
வரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்க பேசிட்டு இருக்கேன் சார். பேசிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்றதுல மட்டும்தான் அவங்க கொஞ்சம் இழுபறியா இருக்காங்க. அதையும் அடுத்தடுத்து பண்ணிடுவோம் சார். அது ஓகே. என்ன, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆமாங்க சார். எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழி இல்லாம இன்னைக்கு 3 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெஸ்டியில ஜாயின் பண்ணல. இன்னும் நார்த் இந்தியால போனீங்கன்னா மேக்சிமம் 300 பிவில தான் ஜாயினிங் நடக்குது. அப்ப அங்க மட்டும் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது? இப்போ அது தெளிவா நம்ம சொல்ல இன்னும் தெளிவான பயிற்சிகள் வேணும். அத கிருஷ்ணகிரியில நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார்.